ஒரு பெண்ணுக்கு நீ வேணும்னு சொன்னா, ஆமா நண்பா, ஒரு பெண்ணுக்கு நீ வேணும்னு சொன்னா, அவ கிடைக்கிற டைம்ல மட்டும் உனக்கு கோல் எடுக்க மாட்டா. எப்ப பார்த்தாலும் உன்னுடைய சிந்தனையாவே இருப்பா. எப்ப பார்த்தாலும் ஃபோன்ல மெசேஜ் பண்ணுவா. ஒரு மெசேஜ் பண்ணலாட்டியும் ஒரு ஹாய்னாலும் பண்ணுவா. ஒரு ஹார்ட் அனுப்புவா. கொஞ்சம் இருங்க, வேலையை முடிச்சிட்டு வந்து நான் பேசுறேன். ப்ளீஸ் போயிடாதங்க. தயவுசெய்து போயிடாதங்க. ஆஃப்லைனுக்கு போயிடாதங்கன்னு சொல்லி அழுவா, கெஞ்சுவா. அது ஒரு பொண்ணுக்கு பிடிச்சிக்கின்னு சொன்னா அப்படிலாம் செஞ்சுக்கிட்டே இருப்பா. உன்னை இருக்க விட மாட்டா. உன்னை வேலைக்கு போக விட மாட்டா. போகவே விட மாட்டாங்க. அந்த பெண்ணுடைய மனசு இருக்குதானுங்க. ஒருத்தரை ரொம்ப ரொம்ப பிடிச்சிட்டேன்னு சொன்னா, நீங்க எவ்வளவுதான் ஏசினாலும், எவ்வளவுதான் பேசினாலும், எவ்வளவுதான் அடிச்சாலும், நீங்க என்னதான் செஞ்சாலும் எனக்கு நீ தான் வேணும்னு சொல்லி நிப்பா. அதுதாங்க ஒரு பெண்ணுடைய மனசு. அதுவா ஒரு பெண்ணுக்கு உங்களை பிடிக்கலன்னு சொன்னா, உங்களை அவங்களுக்கு பிடிக்கலன்னு சொன்னா நம்பரை பிளாக் பண்ணிவிட்டு அவங்க பாட்டில் போய்கிட்டே இருப்பாங்கங்க. போய்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் அதே நம்பர் எடுத்துகிட்டு போகிற வேறு ஃபோன்லாம் கால் எடுத்தாலும் உங்களோட சத்தத்தை கேட்டாலுமோ நீங்கள் மெசேஜ் பண்ணாலுமோ உடனே பிளாக் பண்ணுவாங்க. ஏன்னு சொன்னால் பெண்கள் வந்து நெருப்பு மாதிரிங்க. அந்த நெருப்பை அணைக்கிறேன்னு சொன்னால் தண்ணியை கொண்டு தாங்க அணைக்கணும். அந்த பெண்ணுடைய உள்ளம் இருக்குதானுங்க, அது மிகவும் சொப்டானதுங்க. அதனால் நான் எல்லா ஆண்கள்கிட்டையும் ஒரே ஒரு விஷயத்த நான் சொல்கிறேன். ஒரு பெண்ணோட நீங்கள் அன்பாக பாசமாக இரக்கமாக பழகணும்னு சொன்னால் அவங்களோட மனசை நீங்கள் புரிஞ்சுக்கொள்ளுங்க. கடினமாக ஏசாதங்க, அவங்கள ரொம்ப கஷ்டப்படுத்தாதங்க, எதுவுமே செய்யாதங்க. அவங்களோட பாட்டில் அவங்கள விட்டுருங்க. நீங்கள் எப்பயுமே கோல் எடுத்து அவங்களே தொந்தரவு பண்ணிட்டு இருந்தீங்கன்னு சொன்னால் ஒரே அடியாக அவங்கள விட்டுட்டு போயிடுவாங்கங்க. விடுங்க, அவங்களோட பாட்டில் விடுங்க. அவங்களோட வேலை இருக்கு, அவங்களோட வேலையை முடிச்சுட்டு வந்து பேசுவாங்க. உண்மையிலேயே ஒரு பெண்ணுடைய மனசு வந்து அது வந்து நம்ம சொல்ல போனால் அது நம்ம சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை. அது மிக பல மடங்கு. அதனால் பெண்ணுடைய மனசை நீங்கள் கஷ்டப்படுத்தாமல் இருந்து பாருங்கள். உங்களோட வாழ்க்கை சந்தோஷமாக இருக்குங்க. ஒரு பெண் உங்களை உண்மையாக மனசார விரும்பினான்னு சொன்னால் அவள் யாரையும் தொடர்பு வச்சுக்க மாட்டா, யாரோடையும் பேசிக்க மாட்டா. யாரோட வேணும்னாலும் அவள் சந்தோஷமாக கதைக்க மாட்டான். உன்னோட மட்டும்தான் நான் பேசுவாள். ஏன்னு சொன்னால் நீ தான் உன்னை தாங்க உலகமாக நினச்சிட்டு இருக்கிறா. அப்படிப்பட்ட ஒரு பெண்ணோட நீ அன்பா பாசமாக நீ பழகு. சரிதானே? எத்தனை பேருடைய வாழ்க்கை பிரியறதுக்கு காரணம் என்னன்னு சொன்னால், ஒரு ஆண் வந்து ஒரு பெண்ணை எந்த மாதிரி பேசணும், எப்படி பேசணும்ன்ற அந்த உணர்வுகளை கொடுக்காம பேசுகிறதால தான் இத்தனை பேருடைய வாழ்க்கை பிரிஞ்சு போகுது. ஒரு பெண்ணுடைய மனசை நல்ல முறையில் புரிஞ்சு கொள்ளுங்க. அப்படி புரிஞ்சுக்கன்னு சொன்னால் உன் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும், நீ சந்தோஷமாக இருப்பா, எல்லாமே சந்தோஷமாக இருக்கும். அதனால் எல்லா பெண்களுடைய மனசை புரிஞ்சு நடந்து கொள்ளுங்க. புரியாமல் நடக்கிறதால எத்தனை பேருடைய வாழ்க்கை சீரழிஞ்சு சின்ன பின்னாம போய் கடைசியில் நடுத்தருவில் நிற்கிற நிலைமை உருவாகுது. அதனால் எல்லா ஆண்கள்கிட்டையும் நான் ஒரே ஒரு விஷயத்த சொல்கிறேன். எனக்கு தெரியலை, ஆனால் ஒரு சைட்டில் எடுத்து பார்க்கல பெண்ணுடைய தப்பு பிரச்சனை, இன்னொரு சைட்டில் எடுத்து பார்க்கல ஆணுடைய இதில் பிரச்சனை. ஒவ்வொரு ஆண்களும் ஒவ்வொரு பெண்ணை அன்பாக பாசமாக பார்த்துக்கிட்டாங்கன்னு சொன்னால் அந்த வாழ்க்கை ஒரு காலமும் பிரியாதுங்க, சந்தோஷமாக இருக்கும்.